ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈவினிங் ஒரு குட்டி மினி விலாக் பார்க்கலாம். கருப்பு அரிசி, சிவப்பு அரிசி, அதுக்கப்புறம் உளுந்து களி மாவு எல்லாம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஊற வச்சு காய வச்சு வெயிலில் காய வச்சு வச்சுருந்தேன். கஞ்சி மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா காலையில் கஞ்சி காய்ச்சி சாப்பிடலாம். நம்ம இப்போ சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே கெமிக்கல் கலந்தது தான், உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது தான். ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம குடும்பத்துக்கு நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டில் உள்ள எல்லா லேடிஸுமே நினைக்கிறாங்க. நம்மளுமே சிவப்பரிசி கருப்பரிசிலலாம் கஞ்சி மிக்ஸ், அப்புறம் உளுந்து களி மாவு சிவப்பரிசிலையுமே செஞ்சு கொடுக்குறோம். நம்மளோட உளுந்துக்களி மாவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, சிவப்பரிசி போட்டு செஞ்சு கொடுக்கறதுனால அதில் புட்டு, களி, கஞ்சி அது மாதிரி எது வேணாலும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நமக்கு பிடிச்ச மாதிரி. சின்னவங்க முதல் பெரியவங்க வர எல்லாருமே உளுந்துக்களி வாரத்தில் ஒரு 2 நாள் எடுத்துக்கணும் அப்படின்னு தான் எல்லா டாக்டர்ஸுமே சொல்கிறாங்க. அதுதான் அவ்வளோ எலும்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. யாருக்காவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வெயிலுக்கு பகலில் கூட கிச்சனில் நின்று சமைச்சிடலாம் போல், ஆனால் அந்த ஈவினிங் டைமில் கிச்சனுக்குள்ளே போயிட்டோம்னா குளிச்ச மாதிரி தான் வெளியில் வரோம். அந்த அளவுக்கு வேர்த்து கொட்டுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப்.